கலைஞரின் குறளோவியம். கலைஞரின் குறளோவியத்தில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு என்ன திருக்குறள் பார்க்க போறோம் அப்படின்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிந்த குறள். இந்த குறளுக்கு கலைஞர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய கருத்து, அதை பத்தி சொல்றேன். இந்த கருத்துக்கு திருவள்ளுவரே வர்றார். ஒரு நாள் மாலை பொழுதுல திருவள்ளுவர் வாக்கிங் போறார். ஒரு ஆத்து பக்கத்துல போறாரு, ஏரி பக்கத்துல போறாரு, குளத்து பக்கத்துல போறாரு, மலையை பாக்குறாரு. இப்படி ஒரு கொஞ்ச நேரம் உட்கார்றாரு, அங்கே பாக்குறாரு, இங்கே பாக்குறாரு, ஏதாவது எழுதுறாரு. அப்படி இது திருவள்ளுவருடைய ரொட்டீன் வேலையா இருக்கு. அப்ப அவர் பின்னால ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு இளைஞர்கள் வர்றாங்க. இந்த ஆள் யாருடா? பொழுதுன்னைக்கு ஏரி பக்கத்துல வந்து நிக்கிறாரு, குளத்து பக்கத்துல நிக்கிறாரு, அதை பாக்குறாரு, இதை பாக்குறாரு, வேற யார் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்கிறான். அப்ப ஒருத்தர் சொல்றான், வள்ளுவரா அப்படின்னு சொல்றான், திருவள்ளுவரா அப்படின்னு சொல்றான். இதை எடுத்தாலும் எதையாவது ஒண்ணு எழுதுறது, அறத்தை எழுதுறேன், பொருளை எழுதுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி எத்தனையோ பித்தன்கள், எத்தனையோ கிறுக்கன்கள், இவர் ஒரு கிறுக்கன் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் முன்னாலேயே திருவள்ளுவரை கொஞ்சம் வசைப்பாடுறாங்க. அப்ப திருவள்ளுவருக்கு ஒரு சிந்தனை தெரிந்து இப்படி, ஏன்னா நம்ம நேரா நம்ம இருக்கும்போது இப்படி நம்மளை பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திரும்பி பாக்குறாரு. ஒரு வயல், ஒரு கழனி, அதுல ஒரு இடத்துல கிணறு தோண்டிட்டு இருக்காங்க, ஒரு இடத்துல உழுகுறாங்க, ஒரு இடத்துல நடவு நடுறாங்க. பூமி மேல அத்தனை வேலை நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் மம்பட்டி வச்சு வெட்டிட்டு இருக்காரு. அப்ப நினைச்சு பாக்குறாரு, நம்ம பூமி தாயை நிலமகள்கிட்ட இவ்வளவு பொறுமையா தன்னை வெட்டுறாங்க, தன்னை குழி தோன்றாங்க, தனக்கு எல்லாத்தையும் தாங்கி கொண்டு நிக்கிற, நம்மளை துன்பப்படுத்துறவங்களை கூட தாங்கி கொண்டு நிக்கிற பூமி தாய் போல நம்மளை எதிர்த்து பேசுறவங்க, நம்மள்கிட்ட இதை மறை பேசுறவங்கள்ட்ட நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் அப்படி இந்த குறள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த குறளை எழுதி கொண்டு அப்படி இதுதான் நமக்கு இந்த குறள் தான். இவங்க வசைப்பாடிட்டு போயிருக்காங்க, இதுதான் அந்த குறள் அப்படின்னு சொல்லிட்டு பூமி தாய்க்கு இன்னொரு கேள்வியும் கேட்கிறார். இப்படி நேரடியா எதிர்த்து பேச சண்டை போடுறாங்க, இல்லை நேரடியா அவ்வளவு வசைப்பாடிட்டாங்கன்னா பரவாயில்ல, நம்ம இல்லாத போது நம்மளை பத்தி பேசுறாங்களே, தவறா பேசுறாங்களே, இதை பத்தி பூமி தாய் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற. அப்பத்தான் அறநோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சல் உரைப்பான் பொறை. அதாவது இந்த குறள் இந்த அவருடைய கேள்விக்கு பதிலா இந்த குறள் தான். இந்த மாதிரி உனக்கு அதாவது அதாவது உனக்கு துன்பப்படுத்துறவங்களுடைய உடல் பாரத்தையும் நீ சுமந்து கொண்டிருக்கிற நிலமகள் போல, அதுதான் அவர் உமக்கு நிலம் பூமி தாய்க்கு அதுதான் அறம் அப்படிங்கிற மாதிரி நீதான் அதுதான் அறம் என்று கருதி கொண்டிருக்கிறாயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளை முடிச்சுறார். இந்த குறள் தான் அவருக்கு பதில் அமைது. இப்படி குறளோவியம் பல விஷயங்களை கலைஞரின் குறளோவியம் வாழ்க்கை பாடமாக நமக்கு சொல்லித் தருகிறது. தொடர்ந்து குறளோவியத்தை படிப்போம், பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.